சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி பரணி தீபம் எப்படி ஏற்றணும், எதற்காக ஏற்றினேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மறுபடியும் ஒரு துக்க செய்தி வந்துடுச்சு. அதனால் என்னால் வழிபாடு செய்ய முடியல. அது இப்போ தான் எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் சாமி படத்தெல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ சாமி பத்திரம்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இன்றைக்கி இதை பரணி தீபம் ஏற்றிருக்கிறேன். இந்த பரணி தீபம் எதுக்கு ஏற்றுறது அப்படின்னா, நம்ம அறியாமல் செஞ்ச பாவம் போகணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம். இந்த பரணி தீபம் 5 தீபம் வச்சு இந்த மாதிரி உள் பக்கமாக பார்க்குற மாதிரி வச்சு தீபம் ஏற்றணும். அப்படி தான் ஏற்றிட்டு வரேன். எனக்கும் ரொம்ப நாளாக தெரியாது. நானும் இது ஒரு 3 வருஷமாக தான் பரணி தீபம் ஏற்றிட்டு வரேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. துணியெல்லாம் துவைச்சது கூட காயாமல் அப்படி இப்படி போட்டு வச்சுருக்கிறேன். எல்லோரும் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சுதா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பிரம்ம முகூர்த்த பூஜை நாளையிலேருந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். நாளையிலேருந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ வரும். காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அதுக்கு இன்றைக்கி எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா சாமி ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி இப்போ சாமி படத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபமெல்லாம் கழுவி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு இன்றைக்கி பூஜையை முடிச்சிட்டேன். அதே போல் நாளைக்கு குலதெய்வ கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதே போல் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிற அனைவருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.